राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम, जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो तुंगनाथ भगवान की जय। இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா துங்கநாத் பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்து சமர்த்த ராமதாசர் வைபவம் சொல்லிட்டு இருக்கேன். துங் அப்படின்னா சிகரம்னு அர்த்தம். துங்கநாத் அப்படின்னா சிகரங்களின் நாதன் அப்படின்னு அர்த்தம். 12,073 அடி உசரத்துல இருக்கக்கூடிய, கடல் மட்டத்திலிருந்து 12,000 அடி உசரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயம் இது. உலகத்திலே மிக உயரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம் இதுதான். கேதார்நாத் பகவானுடைய பஞ்சகேதார் உண்டு. கேதார்நாத், அப்புறமா ருத்ரநாத், துங்கநாத், மத்மஹேஸ்வர், கல்பேஸ்வர். கேதார்நாத், மத்மஹேஸ்வர், துங்கநாத், ருத்ரநாத், கல்பேஸ்வர். சரியா? அதுல இந்த துங்கநாத் அழகான ஒரு கேதார். சிவபெருமானுடைய புஜங்கள் அதுவே இங்க அழகாக ஆலயமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சாய்ந்த சிவலிங்கம். எல்லாம் ஆதிசங்கர பகவத் பாதர் கட்டின கோவில். பஞ்சபாண்டவர்கள் தொழுத கோவில். ஒரு 3 கிலோமீட்டர் மலையேற்றம். 3 மணி நேரம் ஆகும் ஏறதுக்கு மட்டும். திரும்பி இறங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ கதலை 6 மணி கிளம்பி நாங்கள் மத்தியானம் 12 மணிக்கு கிட்ட வந்தோம். 1:30 மணி ஆச்சு. நாங்கள் உட்காந்து அழகாக எல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் அங்கிருந்து மேலே சந்திரஷிலான்னு ஒரு இடம் இருக்கு. சந்திரன் உட்காந்து தவம் செய்த பாறை, அதையும் தரிசனம் பண்ணிட்டு, அது வந்து கிட்டத்தட்ட 13,000 அடி உசரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு, நிஜமாவே உயரம் போக போக சுகம்தானே. உங்களை துக்கம் பாதிக்கிறது, அப்புறமா மனுஷாளுடைய வார்த்தைகள் செய்கைகள் பாதிக்கிறதா? நீங்க அவளை மாற்ற முடியறதோ இல்லையோ, நீங்க உசரம் போயிட்டே இருங்க. நீங்க உயரம் போக 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 நிம்மதியா இருக்கலாம். மனதாலும் எண்ணங்கள்னாலும் செயல்கள்னாலும் உங்கள் உயரம் அதிகமாகட்டும். எப்பொழுதுமே அப்படிதான். ஏதானும் ஒண்ணு உங்களை பாதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை விட உசரத்துக்கு போயிடுங்க. அப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். இப்ப தூங்குறோம் இல்ல, சரியா? தூக்கத்துல ஒரு உசரத்துக்கு போடல. எவ்வளவு பெரிய உசரம் தெரியுமா? உலகத்தையே மறந்துடுறீங்க. எந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, எந்த உலகத்துல இருக்க மனிதர்களோட நீங்க வாழ்ந்து பழகி கொண்டிருக்கிறீர்களோ, எவர்கள் உங்களை பாதிக்கிறார்களோ அவர்களை தாண்டி அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வசரத்துக்கு உங்க உடம்பு அங்கதான் இருக்கு. உள்ளமானது அப்படியே இது எல்லாம் விட்டுட்டு போயிடுறது. அதனால அவ்வளவு ஆனந்தம். ஸோ உங்க மனசுதான் உங்களை கீழே இழுத்துட்டு வர்றது, ஹோல்டு பண்ணிட்டே இருக்கு. உங்க மனசு லேசாக 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 அப்படியே ஹை லெவல்ல பறந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப துங்கநாத் ஏறணும்னு சொல்றேன்.
ஏற 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 அந்த இமயம், அதனுடைய அழகு, அதெல்லாம் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. அப்பா என்ன ஆனந்தம்! அந்த உயரத்துல போக 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 மனிதர்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய கோபதாபங்கள்லாம் ஒண்ணுமில்லை என்று புரிகிறது. ஹிமாலயாஸ் வர 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 இந்த தனிமை அது ஒரு பெரிய சுகமா இருக்கும். அப்படி ஏறிட்டு இருக்கலாம், பரமசுகம். முன்ன பின்ன தெரியாதவர்கள்லாம் நேர பார்த்தா ஜெய் துங்கநாத், ஜெய் போலேநாத், ஜெய் கேதார்நாத், ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு சொல்லுவா. எத்தனை பேரை பார்த்தோம் தமிழ், அதாவது பாரத பூமியினுடைய எல்லா ஸ்டேட்ஸாலையும் பார்த்தோம். மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஜெய்ப்பூர், குஜராத், ஆந்திரா, தெலங்கானா, ஆல்மோஸ்ட் இந்தியாவோட எல்லா ஸ்டேட்ஸாலுமே பார்த்துருக்கோம். டார்ஜிலிங் பார்த்தோம், ஜம்மு காஷ்மீரால் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லே லடாக் பார்த்தோமா, அதுவும் பார்க்கல. நிறைய பேர் மேலே ஏறி துங்கநாத் பகவானுக்கு எங்க கையாலே அபிஷேகம் பண்ற பாக்கியமும் வாய்ச்சது. சுகம், ஆனந்தம், பரமானந்தம். சமர்த்த ராமதாசர் மலமலையா ஏறி குகை குகையா உக்காந்துட்டு தபஸ் பண்ணுவார் அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கோம். சிவத்தர்கள், சஜ்ஜன்கள், நிறைய இடங்கள். அதுல அப்பப்ப அவர் தனியா ஏகாந்தமா போயிடுற. சமர்த்த ராமதாசருக்கு இந்த கும்பல் கூட்டம் ஆகவே ஆகாது. ஏகாந்தம், அவர் பாட்டுக்கு உட்காந்து தபஸ் பண்ணுவார். மனிதர்களை வெறுக்கிறது இல்லை, அந்த கூட்டம், இந்த வம்பு வெட்டி கதைகள், அது ரொம்ப கஷ்டம். நிஜமாவே சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு ஏகாந்தம் இருக்கோ அது ஒரு தனி சுகம், வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத ஒரு பரமானந்தம், பரமானந்தம், பரமானந்தம். அப்ப அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் அங்கங்க உட்காந்து தியானம் பண்ற. அதே சமயத்துல மனிதர்களோட இருப்பார் இல்லையா, அங்க அவர் பாட்டுக்கு இருப்பார். அங்க உங்களோட எனக்கு இருக்க பிடிக்கவே இல்லை, இந்த கூட்டத்தெல்லாம் கண்டா ஆகா. சில பேர்லாம் உண்டு, அந்த ஒரு சபை நாகரீகம் இல்லாமல் சில பேர் பழகுவார்கள், பேசுவார்கள். ஹோட்டல் எல்லாம் ஆர்டர் பண்ணுவா, அவள் மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணுவா. கேங்கா போவோம், தனியாக ஆர்டர் பண்ணுவா. அப்புறம் எனக்கு இது போகும், யாருக்கா வேணா எடுத்துக்கோங்க. அது என்ன அவ்வளோ பைத்தியக்காரத்தணும், இது நல்லா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கலாம், அது வேற. எனக்கு போதும்பா, உங்களுக்கு யாராவது வேணா எடுத்துக்கோங்க, இது வேஸ்டா போறது அப்படின்னா அது எவ்வளோ அசிங்கமான ஒரு குணம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சில பேர் கூட்டத்தில் இருப்பா, ஒரே போரிங் பண்ணா கூட்டம் கற்றுக்குதான்னு கூட்டத்துக்கு வாக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா. அவளை சேர்ந்தானே கூட்டத்தில் இருக்கா. எல்லாத்தையும் ரசிக்கணும், அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு ஜிம்ல இருக்காளா, ஒர்க் அவுட் பண்றாளோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு கல்யாணத்துல இருக்காளா அந்த இடத்துல நல்ல வார்த்தைகள் பேசணும், நல்ல விஷயங்கள் பேசணும், அழகா சிரிச்சணும், கிடக்குது சிரிச்சு உருன்னு இருக்கக்கூடாது. மார்க்கெட்ல இருக்காளா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சண்டை போடுற இடமா சண்டை போடுற ஃபுல் மூட்ல இருக்கணும், ஃபுல் ஸ்விங்ல இருக்கணும். அங்க உட்காந்து தத்துவம்லாம் பேசிட்டு இருக்கப்படாது. கிருஷ்ணன் உட்காந்துட்டு அர்ஜுன் தத்துவம் பேசணும், அடைப்படா முட்டா பயல அப்படி சொன்னா கீதையை சொல்லி அவன் சண்டை போட சொல்றான். அதே காதல் இடத்துல காதலமா அவ்வளோ அழகா காதல் பண்ணணும். குழந்தைகள் இடத்துல குழந்தைகள் அழகா கொஞ்சம் விளையாடணும், இயற்கையை ரசிக்கணும். அது அப்படிதான் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை ரசித்து அனுபவிக்க பழகி கொள்ளுங்கள். புரியுறதா? சமர்த்த ராமதாசர் பெரிய ரசிகன், அதனால கூட்டத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் விஷயத்த சொல்லுவார். நீங்க பார்க்கலாமே, சமர்த்த ராமதாசர் சரித்திரத்துல குழந்தைகளோட விளையாடுவார், அப்புறமா யங்ஸ்டர்ஸோட எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தருவார், சத்ரபதி சிவாஜியோட பாலிடிக்ஸ் பேசுவார், மாவலா சவாலோட அரசியல் விஷயங்களை கலந்து ஆலோசனை பண்ணுவார், விரக்தர்களான சிஷ்யர்களோட வைபவத்தை பேசுவார், ஸ்திரீகளான சிஷ்யா கிட்ட ரொம்ப அழகா எப்படி வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கொடுப்பார், வயசானவா கிட்ட வயசானவா தகுந்த மாதிரி பேசுவார், படிச்சவா கிட்ட படிச்சவா மாதிரி பேசுவார், ஒன்றும் தெரியாத விட ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுவார். அது அவர் தான். அது சமர்த்த ராமதாசருடைய ஸ்பெஷாலிட்டி. நமக்கு அதிசயமா இருக்கும், ஒரு பெரிய படிச்சுட்டு அப்படி ஜம்முன்னு பேசிட்டு இருப்பார். பக்கத்தில் யாராவது ஒன்றும் தெரியாது, அவர்கிட்ட ரொம்ப தெரியாம சாதாரணமா அவ அப்படியே டக்குன்னு அந்த அவருடைய சுவாவம், வார்த்தைகள், மேனரிசம் எல்லாமே ரொம்ப அழகா மாறி போயிடும். அப்ப சமர்த்த ராமதாசர் அவ்வளவு விசேஷம். அவர் நிறைய சிஷ்யர்கள் உண்டு, ஒவ்வொரு சிஷ்யாலும் ஒவ்வொரு விதம்.
நம்ம இப்ப டெய்லி பார்த்ததெல்லாம் ஒரு மாதிரி ஏடாகூடமான சிஷ்யர்கள்னு வச்சுக்கோங்களேன். சில சிஷ்யர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருப்பா. அதாவது சமர்த்த ராமதாசருடைய அந்த சமர்த்த பிரதாபம் எழுதின ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்றார். சில சிஷ்யர்கள் எப்படின்னா நல்ல ஒரு வளமிக்க பூமி போல, எதை போட்டாலும் விளையும். ஜம்முன்னு நல்லா செம்மண்லாம் இருந்தா ஜம்முன்னு விளையும் சொல்லுவோம் இல்லையா, ஃபெர்டைல் லேண்ட். சிலதெல்லாம் வந்து ஒரு ஃபெர்டைல் லேண்ட்லாம் இருக்காது, அதுல போட்டு வளர வைக்கிறதே பெரிய பாடா இருக்கும். இந்த ஃபெர்டைல் லேண்ட்ல நல்ல விதையெல்லாம் போட்டாச்சுன்னா அவ்வளவு நல்ல ஈல்டு கொடுக்கும், நல்ல அறுவடை பண்ணலாம். நல்ல விதைகளா இருந்தாலும் அந்த பூமிக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இல்லை வச்சுக்கோங்களேன், பெருசா ஒரு அறுவடை பண்ண முடியாது, நல்ல ஈல்டு எல்லாம் இருக்காது. நல்ல விதையே ஒரு இடத்துல போடும்போது நல்ல அறுவடை பார்க்கலாம், இன்னொரு இடத்துல போடும்போது அறுவடை குறைவா இருக்கும். ஏன்னா அந்த நிலத்தினுடைய தன்மையை போன்று. அப்ப குரு நல்ல விதையை ஊனினாலும் நாமஜபம் எல்லாம் கொடுத்தாலும் சிஷ்யாளுடைய ஹிருதயமும் அவ்வளவு ஃபெர்டைலா இருக்கணும். அப்ப கடகட கடகட கடகடன் வளரும், கடகட கடகடன் அனுபவங்கள் அப்படி கிடைக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது அப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்டா நீங்க ஃபெர்டைல் லேண்டா இருக்கலாம், ரிசீவிங் மோட்ல இருக்கு. அப்ப குரு கடகட கடகடன் விதைக்கிற ஜம்முன்னு வளர்றது. அதுல சந்தேகம், குழப்பம், பயம், கோபம், வெறுப்பு இதெல்லாம் இருக்கும்பொழுது அற்புதமான குரு பக்கத்திலேயே இருந்தாலும் விசேஷமான விஷயங்களையே சொல்லி கொடுத்தாலும் முளைக்காது. நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். சமர்த்த ராமதாசர் அற்புதமான குரு. சரியா சொல்லணும்னா சத்குருமார்கள் எல்லாருமே ரொம்ப விசேஷமா தான் இருக்கா. ஒவ்வொரு சிஷ்யாலும் குருவை அப்ரோச் பண்ற விதத்துல நிறைய மாறுதல்கள் இருக்கு. சில பேர் கஷ்டங்கள் தீர்றதுக்கு, சில பேர் கவலைகள் மாறதுக்கு, சில பேர் அதிசயங்கள் எதிர்பார்க்கறது, சில பேர் வந்து ஏதாவது நல்ல வேலை கிடைக்கிறது, சில பேர் வந்து பக்திக்காக, சில பேர் வந்து ஞானத்துக்காக, சில பேர் நிறைய வெரைட்டி உண்டு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து உலக துன்பங்கள்லேருந்து விடுதலை அடைவதற்காக, சில பேர் மோட்சம் அடைவதற்காக, சில பேர் நாமஜபம் பண்றதுக்காக, சில பேர் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக, சில பேர் டைம் பீயிங்காக, சில பேர் வந்து சத்கதைகள் கேட்கறதுக்காக, சில பேருக்கு யாத்திரை போகிறதுக்காக, நிறைய உண்டு. நீங்க வந்து எல்லாரையும் ஒரே இதில் சேர்த்துட முடியாது. இப்படி காட்டுக்குள்ள பலவிதமான மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி சிஷ்யர்கள்லையும் பல வெரைட்டிஸ் உண்டு. ஸோ ஒவ்வொரு சிஷ்யாளுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய அனுபவம் மாறுபடும். ஒவ்வொரு சிஷ்யாளுக்குமே அவரவர்களுடைய மூட்ஸின் தகுந்த மாதிரி அனுபவமும் மாறுபடும். சரியா? நீங்க கோபத்தில் இருக்கள், நீங்க பொறாமையில் இருக்கள், நீங்க கெடுப்புல இருக்கள்னா நிஜமாவே குரு பிரபாவம் சரியா புரியாது. குரு சொல்ற விஷயங்கள் நமக்கு கிளீனா உள்ள போய் உட்காராது. சில சந்தர்ப்பங்களில் சில விஷயங்கள் அப்படியே மைண்ட்ல ஜம்முன்னு போய் உட்காரும். ஏன்னா யூ ஆர் சோ கிளியர், ரொம்ப தெளிவா இருந்தேன், அதனால அழகா வாங்கிட்டு உள்ளுக்குள்ள. ஸோ நீங்களும் கரெக்டா ரியாக்ட் பண்ணணும், நீங்களும் கரெக்டா ரிசீவ் பண்ணணும், குருவும் கரெக்டா கொடுக்கணும், எல்லாமே இருக்கு. சமர்த்த ராமதாசருடைய ஒரு சிஷ்யன், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஷ்யன், நல்ல பக்தி ஞான வைராக்கியம், ரொம்ப ஸ்ரத்தை, ரொம்ப சின்சியரோட இருந்தான், நல்ல பணக்காரன், ஆனா ரொம்ப ஜாலியா இருப்பான். ஆனா எப்பொழுதுமே அவன் எல்லார்ட்டையும் சொல்றது உண்டு சாதாரணமா, சரி நான் பணக்காரனா இருக்கலாம், ஆனா சுக துக்கம், லாப நஷ்டம், மானவமானம் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு அப்பப்ப சொல்லிட்டே இருப்பான். நிறைய பேர் கேட்பான், அவன் வந்தா எப்பொழுதுமே அவன் கூடவே நிறைய பேர் வேலைக்காரா இருப்பான். ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு டாம்பீகம் போல உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், புண்டரீக வித்யாநிதி அப்படின்னு அவருக்கு பெயர். பார்க்கறதுக்கு எப்பவுமே உடம்புல எல்லாம் சென்ட் எல்லாம் பூசிண்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு
தலைக்கெல்லாம் சுகந்தமான தைலம் தடவிண்டு, வாயில எப்பொழுதும் தாம்பூலம் போட்டுண்டு, பட்டு ட்ரெஸ் எல்லாம் உடுத்திண்டு, ஒரு மைனர் மாதிரி இருப்பார் வச்சுக்கோங்க, செம்மையா இருப்பார். நல்ல பணக்காரன், அப்படி ஒரு பணம் இருக்கு. ஆனா அப்படி ஒரு பாவுக ஹிருதயம். கிருஷ்ண கதை கிருஷ்ணலீலாம் கேட்டா உருகி உருகி எழுதுண்டே இருப்பார். அவர் போய் கங்கையில கூட போய் குளிக்க மாட்டார். ஒரு தடவை ஒருத்தர் அவர்கிட்ட கிட்ட கேட்கிற, கங்கை அவ்வளவு எனக்கு தெரியாது. அப்ப அவர் கேட்கிறார், நான் எங்க இருந்தோ கங்கைக்கு வர, உனக்கு இந்த ஊர்ல இருக்க தெரியாதாண்ணா? இல்ல, கங்கை ரொம்ப பவித்திரமானவள், நான் போய் குளிச்சு அவளை அசுத்தம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு ஒரு பரம பாவுக்கமான ஹிருதயம். அப்படி ஒரு பாவம் அவருக்கு உண்டு. ஸோ கங்கை ரொம்ப பவித்திரமானவள், நான் குளிக்கிறதுக்கு கூட அருகதை இல்லாதவன் அப்படின்னு. பாகவதம் கிருஷ்ண ஸ்லோகம் எல்லாம் கேட்டாச்சுன்னா அப்படி உருகக்கூடிய ஒருத்தர் அவர். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இவரை. ஸோ இவர் எப்பொழுதுமே இப்படி சொல்லிட்டு இருப்பார், நான் சுகதுக்க லாபநஷ்ட மான அவமானங்களை சமமாக தான் பார்க்கிறேன். இது ஒரு தடவை யார்கிட்டயே அவர் சொல்லும் பொழுது, அவர் சாஃபல் அங்க ஒரு இதுக்கெல்லாம் வரும்பொழுது சமர்த்தராமதாசர் காதல விழுந்துடுத்து, இன்னும் அவர் சொல்லிட்டு இருக்கானேன்னு. ஆனா சொல்லும் பொழுது வார்த்தைகள் தான் இருக்க வழி, அதுல ஒரு அகம்பாவமோ ஒரு பெருமையோ மற்றவாள்லாம் ஒரு கேவலம்ன்ற ஒரு எண்ணமோ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சில சிஷ்யர்கள்லாம் பக்குவத்தில் இருப்பாங்க, அடுத்த வாழை கொஞ்சம் கேவலமா நினைப்பா, கேவலமா நடத்துவா. எப்படி ஆதிசங்கர பகவத் பாதருடைய ஒரு சிஷ்யர் பத்மபாதர்னு பேர். ஆதிசங்கரர் என்னைக்காவது அவர் அந்த வேத பாடம் எல்லாம் எடுக்கல அப்படின்னா, இதுக்கு வெயிட் பண்றாள் அப்படின்னு. இல்லப்பா கிரி வரணும், அவனுக்கு செவத்துக்கும் சொல்றது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் கிண்டலா அடிப்பார். அந்த கிரி தான் பின்னாடி தோட்டக்காச்சாரியாரானார், தோட்டக்காஷ்டகம் எல்லாம் பாடினார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி உண்டு. இவர் அப்படி கிடையாது. பட் ஸ்டில் இந்த வார்த்தைகள் சமர்த்தராமதாசர் கவனிச்சுட்டார். இப்ப சமர்த்தராமதாசர் பார்த்தார், சரி நிஜமாவே இவன் சொல்றது ஹிருதயபூர்வமா சொல்றான்னா, சும்மா தான் பெரிய பணக்காரன் மற்றவாள்லாம் தன்னை ஒரு மாதிரி நினைப்பான்றதுக்காக ஒரு விரக்தன் மாதிரி பேசுறவானோ அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்ப உடனே கல்யாண சுவாமியை கூப்பிட்டார். அவன் அங்க சில பேரோட உட்காந்துருக்கான். அவர் கூடவே நிறைய அவருக்கு சிஷ்யா உண்டு, அவரோட நிறைய வேலைக்காரெல்லாம் உண்டு. அந்த கூட்டத்தில் போய் நேர போய் பலாரும் ஒன்று அரைஞ்சிட்டு வாடா அப்படின்னார். கல்யாண சுவாமி ரெண்டாவது யோசிக்கவே மாட்டார். குரு சொல்லியாச்சுன்னா, எதுக்கு சொல்றேன், ஏன் சொல்றேன், அவளை கூட்டத்தில் இருக்காள், நான் போய் ஏன் அடிக்கிறேன், அவன் என்ன தப்பா நினைச்சிக்க மாட்டான், நான் மற்றவா தப்பா நினைச்சிக்க மாட்டான், இந்த எந்த கேள்வியுமே கேட்கல. குரு சொல்லியாச்சுன்னா காரணம் இருக்கும். அது என்ன காரணமோ குருவோட பாடு எனக்கு என்ன, நான் குருவின் குழந்தை, நான் குருவின் சொத்து. நேர போனார், பலாரும் அத்தனை பேர் பார்க்கும்போது அரைஞ்சார். யாரா இருந்தாலும் கோவம் வரும். யாரா இருந்தா என்ன அரைஞ்ச எதுக்கு, நான் என்ன பண்ண உடனே என்ன நினைச்சுட்டு இருக்க, நிச்சயமா வரும். நம்ம இந்த குருவோட இந்த சிஷ்யன் இருக்கார் இல்லையா, இந்த பெரிய பணக்கார சிஷ்யன், டக்குன்னு கல்யாண சுவாமி காலில் விழுந்தார், கையை கூப்பிட்டார். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னார். இன்னொன்னு, உங்களுடைய அடி கிடைக்கிறது எனக்கு பாக்கியம் அப்படின்னு. அவ்வளவுதான். கல்யாண சுவாமி விளையும் அவர் பாடு கிளம்பி வந்துட்டார். இவர் மற்றோட பேசிட்டு இருந்தார். கல்யாண சுவாமி வந்தார், அடிச்சார், இவர் திரும்பி பேசினார், கல்யாண சுவாமி போயிட்டார். இவர் திரும்பி பின்னாடியே ஓடி போய் என்ன ஏது விசாரிக்கவும் இல்லை. இவர் ஏதோ விஷயம் அவரோட பேசிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சிஷ்யன் பாட்டுக்கு அதை பாட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி. பார்த்தவா பயந்து போயிட்டா. பார்த்தவாளுக்கு ஒன்றும் புரியல. அவாவாளுக்கு 1008 மனசுக்குள்ள ஓடுறது. இவர் திருப்பி ஏதோ சத் விஷயம் சொல்லி அவர் பாட்டு சொல்லிட்டு இருந்தார். சமர்த்தராமதாசர் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது எல்லாத்தையும் தூண்டினவரே அவர் தான். வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்ப பார்த்தார், சரி நிஜமாவே இவன் சுகதுக்க லாபநஷ்ட மான அவமானங்களை சமமாக பாவிக்கணும். எவ்வளவு பெரிய மனசு வேணும் இல்லையா, வெற்றி தோல்வி சமமா பாவிக்கணும். நினைச்சது நடந்தது, நினைச்சது நடக்கல, சமமா இருக்கணும். அது ஒரு பெரிய மனசு. அது சமர்த்தராமதாசர் அவனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். நிஜமாவே உன் மனசு சமத்துவமா இருக்குடா அப்படின்னார். அவன் சொன்னான், எனக்கு அப்படியே எதுவுமே தெரியாது, ஒரு விரக்தன் போல ஒரு பாவம் சித்திக்கணும் அப்படின்னு கேட்டான். ஜடபரதர் போல. சமர்த்தராமதாசர் ஆசீர்வாதம் பண்ணார். பாட்டுக்கிறடா அப்படின்ட்டார். அன்னிலிருந்து அவருக்கு உலகத்தை பத்திய சிந்தனை ஏற்கனவே கிடையாது. இப்ப அப்படி ஒரு சமத்துவ பாவம் வந்துடுத்து. அவர் பாடு எந்த டோன்ட் கேர்,
சாதாரண அப்படின்னு இப்ப ரொம்ப டோன்ட் கேர் ஆயிட்டார். அவ்வளவு ஆனந்தத்தை தலைச்சார். எங்க உட்கார்ந்தாலும் அவருக்கு கண்கள்ல கண்ணீர் வழியும், பகவத் தியானம் வரும், எப்படி சாதாரணமா பேசுவார், பழகுவார். ஆனா எப்பொழுதுமே அப்படியே அந்த பகவத் சிந்தனையில மனசு அப்படியே லயப்பட்டு அவருக்கு அந்த அனுபவம் கிடைச்சது அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த மாதிரி சிஷ்யாலும் சமர்த்த ராமதாசருக்கு உண்டு. நீங்களும் இந்த மாதிரி சிஷ்யால் ஆயிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா ஆக்கி காட்டுவார்கள் குருஜி அம்மா. ராதே கிருஷ்ணா. துங்கநாத் பகவானோட ஆசீர்வாதத்தோட அந்த ஒரு பாவம் உங்களுக்கும் சித்திக்கட்டும். ஜெய் போலோ சமர்த்த ராமதாச சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो तुंगनाथ भगवान की जय. राधे कृष्णा.